ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போகிறோம்னா மல்லி வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்முடைய வெண்பா குட்டி பார்த்திங்கன்னா ஸ்கூல்லேருந்து வந்ததுமே நம்முடைய மல்லிக்கிட்ட போயிட்டு, மல்லிமா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, நான் ஸ்கூலுக்கு நீங்கள் கூட்டு போகாதனால எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்கு. அதுவும் போக இன்றைக்கி அந்த ரஞ்சிதாவை என்னுடைய கிளாஸ் டீச்சர் சும்மா வறுத்து எடுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா நம்முடைய வெண்பா மல்லிக்கிட்ட சொன்னது பார்த்திங்கன்னா, அப்படி என்னடா சொல்லும் ஆச்சு அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு, ஒன்றும் இல்லை, இன்றைக்கி கூப்பிட்டு வரதுக்காக வந்திருந்தாங்கல்ல ஸ்கூலில் இருந்து. அப்போ என்னுடைய டீச்சர் அந்த ரஞ்சிதாவை பார்த்து நீங்கள் யார் வெண்பாவுக்கு அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு, நான் அவளுடைய சித்தின்னு மட்டும்தான் அவள் சொன்னான். அதுக்கு டீச்சர் பார்த்திங்கன்னா வீட்டில் ஏதாவது பிரச்சனை, ஏன் வெண்பா ஒழுங்காக படிக்க மாட்டா அப்படின்ற மாதிரி எல்லாம் கேட்டாங்க. அதுக்கு இந்த ரஞ்சிதா அவளை பதில் சொல்லவே முடியலைங்க. அதுக்கு பாரு பார்த்திங்கன்னா அவளை தனியாக கூப்பிட்டு போய் அந்த டீச்சர் பேசினாங்க. அப்போ பார்த்திங்கன்னா எங்கள் கிளாஸ்லேயே ஃபஸ்ட்டு வந்துடுற குட் டிசிப்ளின் அவார்டு வாங்கின பொண்ணு இப்போ ஒழுங்காக படிக்காத 33வது ரேங்க் எடுக்கிறாளே, உங்களுக்கு என்ன பிரச்சனை, வீட்லேயே அந்த ஒரு பிரச்சனைன்றப்ப எதுக்கு வெண்பா படிக்க மாட்டா அப்படின்ற மாதிரி டீச்சர் அந்த ரஞ்சிதா கேள்வி கேட்டு உயிரை எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த ரஞ்சிதா என்கிட்ட இவன் வெண்பா ஒழுங்காக படிக்க மாட்டேன், ஒழுங்காக படிக்க வேண்டியது தானே அப்படின்ற மாதிரி கேட்டால். அதுக்கு நான் சொன்னேன், நீ என்னைக்கு எனக்கு வீட்டில் வீட்டு பாடம் சொல்லி கொடுத்துருக்க, நீ என்னை ஃபஸ்ட் ரேங்க் எடுக்க சொல்லியிருக்க, நீ மட்டும் என் பக்கத்தில் இருந்தேன்னு கண்டிப்பாக நான் 33 இல்லை, நான் ஒரு ரேங்க்கு கூட எடுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி நம்முடைய வெண்பா ஓப்பனாக உடச்சி சொல்கிறாங்க. அதுதாங்க உண்மை. இந்த ரஞ்சிதாவுக்கு என்ன தெரியுங்க, இது வரைக்கும் நம்முடைய வெண்பா உட்காந்துக்கிட்டு ஒரு வீட்டு பாடம் சொல்லி கொடுத்துருப்பாங்களா, வாய்ப்பே இல்லைங்க. அதே நம்மளுடைய மல்லியர் தான் வெண்பா ஸ்கூலுக்கு கூட்டு போய் விட்டுறதுலேருந்து பத்திரமா ஸ்கூல்லேருந்து கூட்டு போய் விட்டதும் வீட்டு பாடத்தெல்லாம் நம்முடைய மல்லி சொல்லி கொடுத்து வெண்பா முடிக்க வச்சுட்ட பாரு பார்த்திங்கன்னா நம்முடைய வெண்பாவை விளையாட விட்டுருவாங்க. வெண்பாவை பார்த்திங்கன்னா ஹோம்ஒர்க்கெல்லாம் முடிச்சு ஜாலியாக விளையாடிட்டு ஃப்ரீ மைண்டோட காலையில் தூங்கியிலேருந்து காலையிலே படித்ததை ரிவிஷன் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்கூலுக்கு கிளம்பி போவாங்க. அதனால் நம்முடைய வெண்பா ஃபஸ்ட் மார்க் எடுத்துகிட்டு இருந்தாங்க. இந்த ரஞ்சிதாவால் பார்த்தீங்கன்னா நம்முடைய வெண்பா 33வது ரேங்க் போனதுனால நம்முடைய மல்லியே வெண்பா இந்த மாதிரியெல்லாம் இருக்கக்கூடாது, நீ நல்லா படிக்கணும். ஆனால் அவன் இந்த ரஞ்சிதா சித்தி கூட்டு போய் ஸ்கூலில் விடுறாங்க, கூப்பிட்டு வராங்க, இந்த மல்லியம்மா வர்றன்றதுக்காக நீ இப்படியெல்லாம் பண்ணக்கூடாது, இது படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயம், படிப்பு வாழ்க்கைக்கு ரொம்பவே முக்கியம் வெண்பா குட்டி அப்படின்ற மாதிரி நம்முடைய வெண்பா கிட்ட எடுத்து சொல்கிறாங்க. நம்முடைய மல்லி புரிஞ்சுக்கிட்ட நம்ம வெண்பா பார்த்திங்கன்னா சரிம்மா அப்படின்றாங்க. ஆனால் இதை நான் இப்படியே விட மாட்டேன், கண்டிப்பாக நீங்களே என்னை ஸ்கூலில் கூப்பிட்டு விடுறதும் திரும்ப கூப்பிட்டு வர்றதை நான் மறுபடியும் டாடா கிட்ட சொல்லி வர வைக்கணும் இல்லையா பாருங்கள், படிப்பில் கோட்டை விட்டுட்டா அப்படின்னு சொல்லிட்டு மல்லியம்மா தான் கூட வரணும் போகணும் அப்படின்ற மாதிரி டாடாக்களை சொல்கிறேன். இந்த ரஞ்சிதா சித்தி எனக்கு எதுவுமே சொல்லி தர்றதில்ல, எதுவுமே வாங்கி தர்றதில்ல அப்படின்ற அடுக்கடுக்கான குற்றச்சாட்டை நான் டாடா கிட்ட சொன்னேன்னா கண்டிப்பாக உங்களவே கூப்பிட்டு போய் விட சொல்லுவாங்க. அப்போ இருந்து நான் உங்களுடைய பேரை காப்பாற்றுற வகையில் ஃபஸ்ட் ரேங்க் எடுப்பேன் அப்படின்ற மாதிரி நம்ம என்பதை சொல்ல போகிறாங்க. வேறு எபிசோட இப்படி தான் கொண்டு போக போகிறாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.